பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் அவன் செய்யும் அதர்மத்தை சுட்டிக்காட்டி உபதேசித்தான் நல்ல நல்ல வார்த்தைகளை. பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி அத்தனை பேரும் நல்ல உபதேசம் செய்தும் திருதராஷ்டிரனும் சரி துரியோதனனும் கேட்டபாடில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்டி பக்தர்களை மகிழ்வித்து இதனுடைய தீர்வு யுத்தமே என்று நகர்ந்தான். குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க நீண்ட உபதேசம் செய்தால் குந்தி இதனை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் தங்களுடைய பங்கிற்கு உபதேசம் செய்தனர் துரியோதனனுக்கு. ஆனால் அதனையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்தான். சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீயே அரசாள வேண்டும் என்று கர்ணனிடம் கேட்டுக்கொண்ட பொழுது அதனை மறுத்தான். கடைசி வரை தர்மத்தின் பக்கம் நீ நிற்க தயாராக இல்லை அல்லவா என்று கூறி பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதை பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாளில் யுத்தம் ஆரம்பம் என்று உறுதியானது. குருக்ஷேத்திரத்திற்கு சென்றான் தர்மராஜன். கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தார். இப்போ துரியோதனன் என்ன செய்தான்? அவனுடைய சுகனியனுடைய மகனான உலூக்கனை அழைத்து மற்றவர் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் ஒரு உபதேசமாக இவனிடம் கூறி அனுப்ப அனைத்தையும் கேட்ட தர்மராஜன் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், செல்ல வேண்டும் என்று நினைத்தால் செல்லலாம் அப்படின்னு கூறு. இதுதான் தர்மராஜனுடைய தயாகுணம். அவனுடைய பலமும் அதுவே, பலவீனமும் அதுவே. போரில் யார் வெல்வார்கள் என்பதை சகுனம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று திருதராஷ்டிரன் வேதவியாசரிடம் கேட்க சகுன சாஸ்திரத்தை விளக்கினார். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை வழங்கினார். உடனே இந்த பூமி எப்படி உருவானது, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதை திருதராஷ்டிரன் கேட்டறிந்தான். சில நாள் கழித்து சஞ்சயன் வந்தான். அப்பா, மகாபாரத போர் என்ன ஆனது என்று திருதராஷ்டிரன் கேட்க சஞ்சயன் 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தான். இதை கேட்டவுடன் திருதராஷ்டிரன் பதைத்தான். ஐயகோ, அஸ்தினபுரத்தின் ஆணிவேரே பீஷ்மர் தானே, அவரே வீழ்ந்தார் என்றால் என்னுடைய மக்களை எப்படியும் காப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தேனே, அவரே சாய்ந்து விட்டாரே, அவருடைய சாய்வுக்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்பத் தொடங்கினார். பீஷ்மரே விழுந்தார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்பதனை விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க முதல் நாள் போரிலிருந்து அந்த 10வது நாள் போர் வரையிலும் விவரித்தான். அடுத்து 11வது, 12வது, இப்பொழுது 13வது நாள் போரை விளக்கிக் கொண்டிருக்கிறான் சஞ்சயன். துரோணாச்சாரியார் பத்ம வியூகம் என்ற அற்புதமான ஒரு வியூகம், அந்த வியூகத்தில் அவ்வளவு எளிதில் யாரும் நுழைய முடியாது. அதை அறிந்தவர்கள் வெறும் 4 பேர். பகவான் கிருஷ்ணன், அர்ஜுனன், கிருஷ்ணனுடைய மகன் பிரத்யும்னன், அர்ஜுனன் மகன் அபிமன்யு, இவர்களை தவிர அந்த பத்ம வியூகத்தில் யாராலும் உள் செல்ல முடியாது. அது சாமான்யமாக போர் வீரர்கள் பத்மம் போல நிற்பது மட்டுமல்லாமல் மந்திர சித்தியினால் அமைக்கப்பட்டது. உள் நுழைய வேண்டுமென்றால் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் அப்படின்னா ரகசியம் இருக்கிறது. இதனை அறிந்தவன் அபிமன்யு மட்டுமே. இப்போ பாண்டவர்கள் அபிமன்யுவை அழைத்து நீதான் இந்த நேரத்தில் உதவ வேண்டும் என்று கேட்க இது என்னுடைய கடமை என்றார். கொஞ்சம் கூட பயம் என்பது சிறிதும் அறியாத பாலகனான அபிமன்யு
நான் இருக்கிறேன், நான் பத்ம வியூகத்தில் செல்கிறேன் என்று முன் செல்ல, கவலைப்படாதே, உன் பின்னே நாங்கள் வந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பினான். அந்த பத்ம வியூகத்தினுடைய முகப்பிலே துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருந்தார். அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே கண் இமைக்கும் நேரத்தில் அபிமன்யு பத்ம வியூகத்தில் நுழைந்தார். ஒரு பக்கம் எதிர்வரும் கௌரவ சேனைகளை பந்தாடி துண்டாடி கொண்டு முன் சென்று கொண்டிருக்கிறான். பாண்டவர்கள் அவன் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் முன்னே நின்றது யாருன்னா ஜெயத்ரதன். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு அடி கூட முன் செல்ல முடியாது. தடுத்தவன் யாருன்னா ஜெயத்ரதன். எப்படி ஜெயத்ரதனுக்கு இந்த பலம் இருந்ததா என்றால் பாருங்க, ஒரு முறை திரௌபதியை கவர்ந்து வந்தான். யாரு? ஜெயத்ரதன். அப்ப பாண்டவர்களிடம் அடிபட்டு அவமானப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்திற்கு செல்லாது சிவனை குறித்து தபம் செய்து பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்காது உன்னால் முடியாது என்று சிவனும் கூற, அப்பொழுது ஒரு நாளாவது நான் அவர்களை தடுக்க வேண்டும் என்ற வரத்தை வாங்கி வைத்திருந்தான். இப்பொழுது அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். மகாபாரதம் ஜெயத்ரதனுக்கு இந்த வலிமை உண்டா என்றால் சாக்ஷாத் சிவனே ஜெயத்ரதனுக்குள் இருந்து பாண்டவர்களை தடுத்தனர் என்று எழுதுகிறார். சார் பீமசேனன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்று கூறும் பொழுது அபிமன்யு இன்று மரணம் எய்த வேண்டும் என்பது பகவானுடைய இச்சை என்பது போது அந்த பகவானுடைய இச்சையை தாண்டி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று அவனும் அந்த பாண்டவர்கள் சகிதம் வெளியில் நின்றிருக்க ஒருவனாக நின்று கொண்டு கௌரவ சைன்யத்தை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பாலகன், அவனை சுற்றி எத்தனை பேர் பாருங்க. துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், அத்தனை மகாரதிகள் நின்று கொண்டிருந்தும் அபிமன்யு ஒருவனை சமாளிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் அஸ்மகராஜனுடைய மகன் அபிமன்யுவை எதிர்க்க வந்தான். பாருங்க, ஒரே ஒரு அம்பினால் அஸ்மகராஜனுடைய மகனை கொன்றான் அபிமன்யு. இதை பார்த்தவுடன் கௌரவிய சைன்யங்களே பயந்தது, திரும்ப ஓடத் தொடங்கியது என்று எழுதுகிறார்கள். இதுல என்னன்னா, இவர்கள் அனைவரும் எதிர் நின்ற பொழுதும் கொஞ்சிறு கூட பயம் இல்லாமல் அனைவர்களையும் எதிர்த்து நின்று அவர்களுடைய வில்லை முறித்து, ரதத்தை முறித்து, குதிரையை இது அனைத்தையும் முறித்து கடைசியில் அவர்கள் பயந்து பின்னோக்கி ஓடும்படி அவனுடைய சாகசத்தை காண்பித்துக் கொண்டிருந்தான் அபிமன்யு. அவனை எதற்கு அடுத்து வந்தவன் சுசேஷனன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத காலத்திலிருந்து இருப்பவன். அவன் அபிமன்யுவை எதிர்த்து பானமழை பொழிந்து கொண்டிருந்தான். ஒரு அற்புதமான பானத்தை அபிமன்யு அவன் மேல் விட சுசேஷனும் மாண்டான். பாருங்க, அபிமன்யு முன் நிற்பவர்கள் அத்தனை பேரும் எதிர்கொள்ள முடியாமல் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு அங்கு பிண குவியலாக காட்சி அளித்தது என்று மகாபாரதம் வர்ணித்துக் கொண்டு இருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா, சல்யன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அபிமன்யு முன்னாடி போர் செய்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு விதமான பானங்களை அபிமன்யு மேல் விட்டாலும் அது எதையும் ஒன்று செய்யவில்லை. ஆகாசத்திலே அந்த பானங்களை துண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பானம் விட்டான், சல்யன் மூர்ச்சையாகி விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய சல்யன் கூட அபிமன்யு பக்கம் நெருங்க முடியவில்லை. மூர்ச்சை தப்பி விழுந்தவுடன் என்ன ஆச்சு? சல்யனுடைய தம்பி தன்னுடைய அண்ணனையே மூர்ச்சையாக்கி விழச் செய்தாயா என்று அபிமன்யுவனுடன் போர் புரிய ஆரம்பித்தான். ஒரே ஒரு பானத்தில் சல்யனுடைய தம்பியையும் கொன்றான். பாருங்க, ஒரு 16 வயது பாலகன் எவ்வளவு பெரிய வித்தை! அர்ஜுனன் மூலமாகவும் பகவான் கிருஷ்ணன் மூலமாகவும் கற்ற வித்தைதனை ஒருவனாக இருந்து சாதித்து கொண்டிருக்கிறான். பாண்டவர்கள் பின் வரவில்லையே, நாம் ஒருவனாக இருக்கிறோமே என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லை. இவர்களை எதிர்க்க நான் ஒருவன் போதும் என்கின்ற நம்பிக்கை, தைரியம் கடைசி வரை அவன் விடவில்லை அபிமன்யு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய யுத்தமே ஒரு நல்ல மார்க்கமாக இருந்தது. எதிரில் வருபவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் மெதுவாக யுத்தம் செய்வது, அதாவது ஒரு சாமானிய ஒரு பானத்தை விடுவது.
அதையே எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவரை தப்பிக்க விடுவது, அவரை கொள்வது இல்லை. ஆனால் அந்த பாணத்தை அவர் எதிர்கொண்டு மறுபானம் இன்னும் பலமாக அவர் வீசத் தொடங்கினால் அந்த பலத்திற்கு தகுந்த மாதிரி பானங்களை பிரயோகித்தான். பாருங்க, அதுல கூட தர்மம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பாராடி கொண்டிருக்கிறான் அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, இதுல என்னன்னா, திருதராஷ்டிரன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். சஞ்சயன் சொல்ல சொல்ல, ஆஹா, அபிமன்யு கிட்ட இவ்வளவு வீரமா, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அகமகிழ்ந்தான் ஒரு பக்கம். ஆனால் அவன் எதிர்ப்பது தன்னுடைய மக்களையே அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் இருந்தது. எப்பவுமே தன்னுடைய அண்ணன் மக்களாக அண்ணன் மக்கள் இல்லை, மக்களுடைய மகன் பேரன், அந்த பேர குழந்தைகளுக்கு எப்பவுமே தாத்தா அப்படின்னா ஒரு கொஞ்சம் சந்தோஷம்தான். இவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று சஞ்சயன் கூற கூற திருதராஷ்டிரனுடைய மனம் துள்ளி குதித்தது. இவ்வளவு வீரனா, ஒருவனாக இருந்து இத்தனை பேரை எதிர்கொண்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் அனைவரையும் என்ன செய்கிறான், பக்கம் கூட நெருங்க விட முடியாமல் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறான். துரியோதனனுக்கு கோபம் வந்தது. இப்போ துரோணர் மனசு வைத்தால் ஒரே நிமிஷத்தில் அபிமன்யுவை சாய்த்து விடுவார். ஆனால் அவர் இன்னுமே அவர் பக்ஷபாதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு துரோணாச்சாரியாரை கோபிக்க துரியோதனன் அவர் சொல்றார், பக்ஷபாதம் இல்லை, இது பராக்கிரமம் அப்படிங்கிறார். கொஞ்சம் நினைத்து பார், அவன் முன் போய் நின்று பார், அந்த பாணத்தினுடைய வழி என்ன என்பதை நீ உணர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் துரியோதனனுக்கு கூடிக்கொண்டு இருக்கிறார். இதுல என்னன்னா, நாம ஏன் இவரை சொல்லிட்டு இருக்கணும், நாமளே எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிளம்பினான். நான் ஏன் நீ போ நான் போ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஏவல் செய்வது கொண்டு இருக்கிறதை விட நானே எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் உடனே துச்சாசனன் ஓடி வந்து, அண்ணா, நான் இருக்கும்போது நீ செல்வதா, நான் இவனை முடித்து விடுகிறேன் என்று உடனே இந்த விஷயத்தை கேட்டு பாண்டவர்கள் அனைவரும் சாக வேண்டும், இப்போ நான் முடித்து அவனை கொள்வதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு துச்சாசனன் வீர வசனம் பேசிக்கொண்டு அபிமன்யுவை எதிர்கொண்டான். பாண மழை. உடனே துச்சாசனன் வருவதை கண்ட அபிமன்யு, வா 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 வா, ஒரு கடன் பாக்கி இருக்கிறது, நீ தானே, அதாவது திரௌபதி அந்த மானபக செய்யத்தில் இவன் சிறுவனாக இருந்தாலும் அந்த அவமானத்தை மறக்கவில்லை. இந்த கைகள் தானே பண்ணது, அந்த அவமானத்தை நான் மறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு அற்புதமான பாணத்தை மந்திரத்தினால் பிரயோகித்து துச்சாசனன் மேல் அபிமன்யு போட அந்த பாணத்தை எதிர்கொள்ள முடியாமல் அதே இடத்தில் அமர்ந்தான். இப்போ அமர்ந்தது மட்டுமல்லாமல் அவன் செயல் இழந்து மூர்ச்சை தப்பினான். சாரதி உடனடியாக துச்சாசனை அங்கிருந்து இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றினான். எவ்வளவு பெரிய வீரன் துச்சாசனன், அவனையும் ஒரே பாணத்தில் வீழ்த்தியாயிற்று. இப்போ என்னாச்சு, எப்பொழுது இந்த விஷயம் நடந்ததோ விஜய வாத்தியம் முழங்கியது. ஒரு சிறு பாலகன் துச்சாசனையே மூர்ச்சைய ஆக்கி விழச் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து துரியோதனன் சொன்னா, அப்பா இந்த வேடிக்கை எல்லாம் போதும், கர்ணா நீ செல் அப்படின்னா. இப்போ இவன் கர்ணன் எதிர்க்க அபிமன்யு, எல்லாருமே என்ன நினைக்கிறார்கள், அபிமன்யு ஒரு பாலகன், இவன் முன்னாடி நான் போர் செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 73 பாணங்களை ஒரே நேரத்தில் அபிமன்யு வீச. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈட்டியை பிரயோகித்து அபிமன்யு கர்ணன் மேல் விட அந்த கர்ணனுடைய வில், ரதம், சாரதி இது அனைத்தையும் இழந்தான். பாருங்க எவ்வளவு பெரிய அர்ஜுனனுக்கு எதிரி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கர்ணனை
ஒரே ஒரு ஈட்டியினால் அவனுடைய தனுசு, அதாவது வில், ரதம், சாரதி இது அனைத்தையும் இழக்கச் செய்தான். இது 5 பானம் சேர்ந்த மாதிரி கர்ணன் மேல் வீச பூமியில் வீழ்ந்தான் கர்ணன். கர்ணன் வீழ்ந்ததை பார்த்தவுடனே கர்ணனுடைய தம்பி வந்தான். அதாவது எப்படின்னா, ராதேயனுடைய மற்றொரு மகன். அப்போ ஒரே ஒரு அம்பினால் அவனுடைய சிரசை வீழ்த்தினான். சாமானியமல்ல, அபிமன்யுனுடைய பராக்கிரமம் அவன் கண் முன்னே கௌரவ சேனைகள் பந்தாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது அனைத்தையும் மீறி எப்படி அபிமன்யுவை எதிர்கொள்ளப் போகிறார்கள் இந்த கௌரவாதிகள்? நேர்மையாக தர்மத்தோடு போர் செய்து நிச்சயமாக அபிமன்யுவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தவுடன் நயவஞ்சகமாக அதர்மத்தினாலாவது இவனை வீழ்த்திவிட வேண்டும் என்று தவறான பாதையில் சிந்திக்க தொடங்கினர் கௌரவாதிகள். அந்த சிந்தனை ஜெயித்ததா என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.